தந்தையே சனீஸ்வரா, நீ என் உடம்புக்குள்ள இறங்கி வாக்கு சொல்ற இந்த வாயால நான் கள்ளு குடிக்க போறேன். உன் மகனை மன்னிச்சிருப்பா. நமோ நமகா. டேய் ஈஸ்வரா, உனக்கு எதுக்குடா இந்த நாடகம் ஆடுற பொழப்பு? சாமி பேரை சொல்லிட்டு தப்பு பண்ணாதடா. மனுஷன்தான், கடவுள் தான். எந்த கடவுளானாலும் சரி பொம்பளைங்களை கெடுக்க மாட்டாங்க, குடியும் குடிக்க மாட்டாங்கடா. கிழவா, இந்த உலகத்துல யாரா சாமியை பார்த்துருக்கா? ஏன் இந்த சாமி இப்படி கூட இருந்திருக்கலாம். ஏனையா தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். நீ சன்னீஸ்வரனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கடா. அவரு நினைச்சாருன்னா தண்டனை பயங்கரமா இருக்கும். புரியுதா உனக்கு? என் தங்கச்சி பையன்னா எனக்கும் பையன் மாதிரி தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ஏ கிழவா, நீ எல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்க? செத்து தொலை. என்ன? நான் செத்து தொலையணுமா? நீ இல்ல, உன் தாத்தான சொன்ன. என் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. உங்க வீட்டுல நான் வேலைக்காரனா தானையா வளர்ந்தேன். உன் பொண்டாட்டி என்னைக்காவது இந்த மகனா நினைச்சிருப்பாளையா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாளே, அத நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த. அதுவும் வாயை திறக்காம. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. என்ன நீ வாயை திறந்துட்டனா உன் பொண்டாட்டி ராத்திரிக்கு உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டா பாரு. சாடிக்கேத்த மூடி அப்படிதானே? நீ எப்பவும் அத்தைய அழ வச்சுக்கிட்டே இருப்ப. ஏ கிழவா, நடு ராத்திரியில எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டி தலையண மந்திரம் போட்டா அதைத்தான் கேட்டு தொலைக்கணும். அந்த சொகத்துல நீந்திக்கிட்டு இருக்கும் போது யோசிக்கிற புத்தியும் சக்தியும் எவனா இருந்தாலும் இழந்துருவான். கிழட்டு நாய, என்ன ஒரு பிச்சைக்காரனாத்தானையா பாத்தீங்க? என்ன வளர்த்து ஆளாக்குனது என் தந்தை சனீஸ்வரன். சன்னீஸ்வரனை நம்பு, வேண்டான்னு சொல்லல. எனக்கு சாமி பட்டம் கட்டினதே இந்த ஊரு ஜனங்க தானையா. நீ செய்யற வேலையெல்லாம் ஏமாத்துன்னு தெரிஞ்ச அன்னைக்கு உன் சாவு நிச்சயம்டா. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் ஐயா. இப்ப ஜாலியா இருப்போம். இதோ பாரு, சின்னி விஷயத்துல தலையிடாதடா. அவ தாயில்லாத பொண்ணுடா. அந்த பாலையா உன்னதாண்டா நம்பி இருக்கான். அவன் நம்பிக்கையோட நீ விளையாடாதடா. ஒரே ஒரு விளையாட்டு விளையாடிக்கிறேன். ஒரே ஒரு தடவை தான் பூவா தலையா போட்டு பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க எல்லாரும் மானம் மரியாதைன்னு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. நான் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில பூந்து வந்தா அவளை கட்டிக்கிறவனுக்கு என்னையா தெரிய போகுது? டேய், சின்னி விஷயத்துல தலையிட்ட உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டேன். கிழவா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். உன் ரகசியம்லாம் எனக்கும் தெரியும். நான் மட்டும் உன்னை பத்தி வாயை திறந்தேன்னா ஜனங்க எல்லாரும் உன்னை ஊரை விட்டு துரத்திடுவாங்க. ஊத்திக்கிட்டு போய் கொட்டிட்டு தூங்கு. என் விஷயத்துல நீ தலையிடாத, உன் விஷயத்திலையும் நான் தலையிடல. இவங்களுக்கு பெரிய அவமானம் நடந்திருக்கு. இவங்க நம்ம ஊர்லயே இருந்திருந்தா சின்னி ஸ்கூலுக்கு போயிருப்பாளம்மா. பாவம், அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இன்னசென்டான ஆளுங்க தான் இந்த மாதிரி பாதிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அம்மன் சாமினே ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. பத்தாக்குறைக்கு வேண்டுதல் விரதம் வேற. எங்கடி போச்சு உங்க சாமி? நீங்க பேசாதீங்க. அவர் அந்த ஊரை விட்டு வந்ததுக்கு காரணம் நீங்களா கூட இருக்கலாம். அம்மனை குறை சொல்லாதீங்க. போதும், வாய மூடு. இந்த ஆளை கேட்டா இந்த கதையை சொல்றான், வேற ஆளை கேட்டா வேற மாதிரி சொல்லுவான். இந்த பொம்பளைங்க விஷயத்துல நாம எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்றாங்களோ கேட்டுக்க வேண்டியதுதான். நீங்க எப்பவும் இப்படிதான். நீங்க புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி. நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கேன். காலையில அடிச்சது இன்னும் வலிக்குதா? புது ஊர்ல நடந்து நடந்து டயர்ட் ஆயிட்டேன். அதான் கல்லு பட்ட உடனே ரொம்ப வலிச்சிருச்சு. அதான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமாண்ணா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். என்ன கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தி. எனக்கு ஒன்றும் வலிக்கல. ஜின்னி,
இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ எதுவும் இல்லையா? இருக்கே, யார் இல்லைன்னு சொன்னா? 4 மைல் நதியை தாண்டி 3 மைல் தூரம் நடந்து போனா ஸ்கூல் இருக்கு. ரொம்ப பெரிய ஸ்கூலு. எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் நீ படிச்சிருக்கலாம் சின்னி. பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் சொத்து, படிப்பு தான் வாழ்க்கையை கொடுக்கும். அட, அந்த பரிசல்கார மாசத்துக்கு 40 கிலோ சோளம் கேட்பான். இங்க இருந்து அக்கறைக்கு போகவும் அக்கறையில இருந்து இக்கரைக்கு வரவும் எங்களால எப்படி முடியும்? சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போலாமேன்னு போனா தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். நான் 4வது படிக்கும் போது 2 தடவை தலை சுத்தி கீழே டும்முட விழுந்துட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அம்மா இருந்திருந்தா ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த அம்மன் இருக்காள்ல, எதுக்கு அம்மா இல்லைன்னு நினைக்கிற? அந்த சாமுண்டீஸ்வரி அம்மாவால தான் நாங்க இன்னும் உயிரோட இருக்கோம். இங்கேயே வந்து சாமியோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் சின்னி, உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா என்ன? எங்க இருந்து வேண்டிக்கிறது? நாங்க கும்பிடுறதே ரொம்ப அதிகம். பஸ் அதெல்லாம் எதுவும் வராதா சின்னி உங்க ஊருக்கு? நதி கடந்து போகணுங்க. நதியை கடந்து போனா மதுரைக்கு பஸ் இருக்கு. விடைக்காத்தால ஒரு பஸ் இருக்கு. தேவி, இதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை உங்ககிட்ட இருக்கா? பழசா கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு கூட நானும் போட்டுக்கிறேன். பஸ்ஸை தவற விட்டதுனால துணி வச்சிருந்த பேக்கும் அந்த பஸ்லயே போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, விடு. நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடுமா எங்களோட உட்காந்து. வேண்டாங்க, எனக்கு இப்ப பசிக்கல. அட சாப்பிடு, சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இரு. உங்க அப்பா உனக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்றாருல.